உந்தன் வசனத்தை அனுப்பும் போது உந்தன் வல்லமை விளங்குதையா. உந்தன் வசனத்தை அனுப்பும் போது உந்தன் வல்லமை விளங்குதையா. அற்புதம் நடக்குதையா உந்தன் அதிசய நாமத்தினால். அற்புதம் நடக்குதையா உந்தன் அதிசய நாமத்தினால். உந்தன் வசனத்தை அனுப்பும் போது உந்தன் வல்லமை விளங்குதையா. உந்தன் வசனத்தை அனுப்பும் போது உந்தன் வல்லமை விளங்குதையா. நோய்கள் குணமாகுது, பேய்கள் ஓடிடுது. நோய்கள் குணமாகுது, பேய்கள் ஓடிடுது. பலவீனம் நீங்கிடுது, சுகவீனம் மறைந்திடுது. பலவீனம் நீங்கிடுது, சுகவீனம் மறைந்திடுது. உந்தன் வசனத்தை அனுப்பும் போது உந்தன் வல்லமை விளங்குதையா. உந்தன் வசனத்தை அனுப்பும் போது உந்தன் வல்லமை விளங்குதையா. குருடரை காண செய்யுது, குஷ்டரோகம் குணமாகுது. குருடரை காண செய்யுது, குஷ்டரோகம் குணமாகுது. மூடவரை நடக்க செய்யுது, செவிடரை கேட்க செய்யுது. மூடவரை நடக்க செய்யுது, செவிடரை கேட்க செய்யுது. உந்தன் வசனத்தை அனுப்பும் போது உந்தன் வல்லமை விளங்குதையா. உந்தன் வசனத்தை அனுப்பும் போது உந்தன் வல்லமை விளங்குதையா. ஊமையை துதிக்க செய்யுது, துக்கமெல்லாம் மாற செய்யுது. ஊமையை துதிக்க செய்யுது, துக்கமெல்லாம் மாற செய்யுது. சந்தோஷம் பெருக செய்யுது, சாவையும் உயிர்ப்பிக்குது. சந்தோஷம் பெருக செய்யுது, சாவையும் உயிர்ப்பிக்குது. உந்தன் வசனத்தை அனுப்பும் போது உந்தன் வல்லமை விளங்குதையா. உந்தன் வசனத்தை அனுப்பும் போது உந்தன் வல்லமை விளங்குதையா. உள்ளத்தை உடைத்திடுது, கண்கள் குணமாகுது. உள்ளத்தை உடைத்திடுது, கண்கள் குணமாகுது. கால்களை ஊத செய்யுது, கர்த்தரை துதிக்க செய்யுது. கால்களை ஊத செய்யுது, கர்த்தரை துதிக்க செய்யுது. உந்தன் வசனத்தை அனுப்பும் போது உந்தன் வல்லமை விளங்குதையா. உந்தன் வசனத்தை அனுப்பும் போது உந்தன் வல்லமை விளங்குதையா. அற்புதம் நடக்குதையா உந்தன் அதிசய நாமத்தினால். அற்புதம் நடக்குதையா உந்தன் அதிசய நாமத்தினால். உந்தன் வசனத்தை அனுப்பும் போது உந்தன் வல்லமை விளங்குதையா. உந்தன் வசனத்தை அனுப்பும் போது உந்தன் வல்லமை விளங்குதையா. ஹல்லேலூயா. வந்தாளும் இயேசுவே வாருமேதில் தேவ மைந்தர்கள் கூடுமின் நேரமேதில்
வந்தாளும் இயேசுவே வாருமிதில் தேவ மைந்தர்கள் கூடுமின் நேரமிதில் பத்மோ தீவில் பரிசுத்த நாளில் வந்த வண்ணமே சத்துருக்கள் கூட்டமெல்லாம் சக்தியற்று சோரவே இத்தினத்தில் இங்கு வந்திடும் தேவா இத்தினத்தில் இங்கு வந்திடும் வந்தாளும் இயேசுவே வாருமிதில் தேவ மைந்தர்கள் கூடுமின் நேரமிதில் நல்வழியை நாடிடாமல் ஓடும் நரர் யாவர்க்கும் கல்வாரியின் அன்பை இன்று கர்த்தனே நீர் காட்டியே நற்குணம் அவர்க்கு நல்கிடும் தேவா நற்குணம் அவர்க்கு நல்கிடும் வந்தாளும் இயேசுவே வாருமிதில் தேவ மைந்தர்கள் கூடுமின் நேரமிதில் சக்தி இல்லை எங்களுக்கு சாம்பலும் தூசியும் கர்த்தனே கருணை கூர்ந்து தந்திடும் சர்வாயுதம் புத்தியாக யுத்தம் செய்திட தேவா புத்தியாக யுத்தம் செய்திட வந்தாளும் இயேசுவே வாருமிதில் தேவ மைந்தர்கள் கூடுமின் நேரமிதில் என்னை நோக்கி கூப்பிடில் அளித்திடுவேன் உத்தரம் இன்னும் நீயும் அறிந்திடாத வல்லமைகள் காட்டுவேன் என்றவா என் நேரம் வாருமே தேவா என்றவா என் நேரம் வாருமே வந்தாளும் இயேசுவே வாருமிதில் தேவ மைந்தர்கள் கூடுமின் நேரமிதில் சதா காலங்களிலும் இருப்பேன் உங்கள் கூடவே நான் சத்துருவின் வல்லமைகள் ஒன்றும் மேற்கொள்ளாதென்றேன் ஆதலால் ஆனந்த ஸ்தோத்திரம் தேவா ஆதலால் ஆனந்த ஸ்தோத்திரம் வந்தாளும் இயேசுவே வாருமிதில் தேவ மைந்தர்கள் கூடுமின் நேரமிதில் தேவ மைந்தர்கள் கூடுமின் நேரமிதில் என்னை நோக்கி கூப்பிடில் அளித்திடுவேன் உத்தரம் இன்னும் நீயும் அறிந்திடாத வல்லமைகள் காட்டுவேன் என்றவா என் நேரம் வாருமே தேவா என்றவா என் நேரம் வாருமே வந்தாளும் இயேசுவே வாருமிதில் தேவ மைந்தர்கள் கூடுமின் நேரமிதில் தேவ மைந்தர்கள் கூடுமின் நேரமிதில் சதா காலங்களிலும் இருப்பேன் உங்கள் கூடவே சத்துருவின் வல்லமைகள் ஒன்று மேற்கொள்ளாதென்று ஆதலால் ஆனந்த ஸ்தோத்திரம் தேவா ஆதலால் ஆனந்த ஸ்தோத்திரம் வந்தாளும் இயேசுவே வாருமிதில் கூடுமின் நேரமிதில் வந்தாளும் இயேசுவே வாருமிதில் தேவ மைந்தர்கள் கூடுமின் நேரமிதில். Praise the Lord. வானம் பூமியும் மாறிடினும் வார்த்தை மாறாதது வாழ்வின் தீபமாய் வழி நடத்தும் வசனம் நிலையானது வானம் பூமியும் மாறிடினும் வார்த்தை மாறாதது வாழ்வின் தீபமாய் வழி நடத்தும் வசனம் நிலையானது கண்கள் காணும் யாவும் ஒரு நாள் மாறும் இந்த மண்ணில் உள்ள மகிமை எல்லாம் மாறும் விண்ணில் காணும் நட்சத்திரங்கள் மாறும் என் எண்ணங்களும் சிந்தைகளும் மாறும் கடல் மாறும் மலை மாறும் வார்த்தை மாறாதது வானம் பூமியும் மாறிடினும் வார்த்தை மாறாதது வாழ்வின் தீபமாய் வழி நடத்தும் வசனம் நிலையானது காலங்களும் சூழ்நிலையும் மாறும் நம் கால்கள் செல்லும் பாதைகளும் மாறும் காற்று வீசும் திசைகளும் மாறும் கடும் காரிருளும் காலையாக மாறும்
உள்ளது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அந்த கிருபை உனக்கு எனக்கு இருக்கிறதுனால தான் நம்ம நிர்மலமாக இருக்கிறோம். அல்லன்னா அப்பவே போய் சேர்ந்துருப்போம். தேவதாய்வு கிருபை நம்மோடு இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துவோம். கர்த்தரை பார்ப்போம். எங்களை தாழ் தருகிறோம், பெரிய காரியங்கள் செய்யுங்க. ஆவியானவரை கிரியை செய்யுங்க. இன்று காண எகத்தியனை என்றுமே காண மாட்டேன். க்ளோஸ் ரைஸ் ஆல் ஆஃப் யூ. ஆண்டவரை பாருங்க, ஆண்டவர் உங்களோடு பேசுவார். பெரிய காரியங்கள் செய்கிற தேவனுடைய எனக்கா எல்லா தீங்குக்கு விலக்கி காத்தது என்று நீங்கள் சாட்சி வைக்க வல்லவராக இருக்கிறார். பாபி அக்கத்தூரவா பெரியவரே, பெரிய காரியங்கள் செய்கிறவரே, உடைய சமத்தில் என்னை எங்களை தாழ்த்து அருகிற உடைய அதிசயமான நாமத்தை மகிமைப்படுத்துங்க. பெரிய காரியங்கள் செய்யுங்க. சோர்ந்து தளர்ந்து நம்பிக்கையற்ற ஒரு நிலையில் பிள்ளைகள் காணப்படுவார்களானால் நம் 3வது வாரம் ஓய்வு நாளிலும் மகிமை வல்லமை இந்த பிள்ளைகள் மத்தியில் வெளிப்படட்டும். பலப்படுத்துங்க. வந்த பிள்ளைகள் நான் வெறுமே அல்ல, நான் விசுவாசித்த என் தேவன் என்னை கைவிடவில்லை என்று கண்டுகொள்ள கிருபை தருவீராக. பெரிய செய்யுங்க, வழி நடத்துங்க. கத்தா பெரியவர், பெரிய காரியம் செய்வார். ஏசன் ரத்தம் செய்ய சபை நாமத்து நல்ல பிதாவே, ஆமே. யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடேனே, யார் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேனே, யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடேனே, யார் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேனே, எப்படி நான் மறப்பேன் உன்னை, எப்படி கைவிடுவே, எப்படி நான் மறவேன் உன்னை, எப்படி கைவிடுவே, யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடேனே, யார் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேனே. அவந்திர பாதையிலே நீ அழுது கிடந்தாயே, அவந்திர பாதையிலே நீ அழுது கிடந்தாயே, ஆதரவற்றவளாய் நீ அலைந்து திரிந்தாயே, அவந்திர பாதையிலே நீ அழுது கிடந்தாயே, ஆதரவற்றவளாய் நீ அலைந்து திரிந்தாயே. கண்டு கொண்டேனே உன்னை சேர்த்து கொண்டேனே, கண்டு கொண்டேனே உன்னை சேர்த்து கொண்டேனே, நீ அனாதை இல்லை என்று உன்னை உணர்த்திட செய்தேனே. கண்டு கொண்டேனே உன்னை சேர்த்து கொண்டேனே, நீ அனாதை இல்லை என்று உன்னை உணர்த்திட செய்தேனே. யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடேனே, யார் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேனே, யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடேனே, யார் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேனே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், என் கிருபையோ சமாதானமோ ஒரு நாள் விலகிடாதே. மலைகள்
நாளும் விலகிடாதே. உடன்படிக்கை செய்து விட்டேன். அதில் உறுதியாயிடுவேன். அம்மாவியா கத்தர வச்சு உடன்படிக்கை செய்து விட்டேன். அதில் உறுதியாய் நின்றிடுவேன். மனதுருகும் தேவன் நானே, உன்னை மறுதலிக்க மாட்டேனே. தேவன் நானே, உன்னை மறுதலிக்க மாட்டேனே. யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடேனே. யார் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேனே. யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடேனே. யார் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேனே. உனக்கு விரோதமாக எழும்பிடும் ஆயுதமெல்லாம் உனக்கு விரோதமாக எழும்பிடும் ஆயுதமெல்லாம் வாய்க்காதே போகும் என்று என் வாக்காலே ஆணையிட்டேன். உனக்கு விரோதமாக எழும்பிடும் ஆயுதமெல்லாம் வாய்க்காதே போகும் என்று என் வாக்காலே ஆணையிட்டேன். தோன்றிட வேண்டாம் நீ, பயந்திடவும் வேண்டாம் நீ. ஓர்ந்திட வேண்டாம் நீ, பயந்திடவும் வேண்டாம். நான் சொன்னதை செய்திடுவேன். என் கிருபையால் தாங்கிடுவேன். சொன்னதை செய்திடுவேன். என் கிருபையால் தாங்கிடுவேன். யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடேனே. யார் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேனே. யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடேனே. யார் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேனே. எப்படி நான் மறப்பேன் உன்னை எப்படி மறப்பேன் எப்படி உன்னை கைவிடுவேன் எப்படி நான் மறப்பேன் உன்னை எப்படி கைவிடுவேன். யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடேனே. யார் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேனே. யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடேனே. யார் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேனே. நல்லவன் பெரிய காரியங்களுக்கு எப்படி உன்னை மறப்பேன். யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடேன். யார் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன். எப்படி இன்னைக்கு தேவசமத்தில் காணப்பட நீங்க மனுஷனா சொந்த பந்தத்தாலே கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள காணப்படுவீர்கள். ஆனால் ஆண்டவரை கேட்கத்தான் நம்மோடு பேசுகிறா. நான் உங்களை கைவிட மாட்டேன். நீ அனாதை என்று சொல்லி அழாத. அனாதை தேவன் உனக்கு அடைக்கலாம். யார் எனக்காக யுத்தம் செய்வா? இந்த யுத்தம் யாருடையது என்று காண எகிப்தியனை என்றுமே காண மாட்டார். மனுஷன் சொல்கிற வார்த்தையை மனசுல வைத்து கலங்குவோம். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கொண்டு உன்னை என்னை தேற்றணும். பெரிய காரியங்கள் உனக்குள்ள எனக்குள்ள செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களை என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். உலகத்தில் இருப்பவர்களிலும் தேவ பிள்ளையே உனக்குள்ள எனக்குள்ள இருக்கிறவர் யார் சொல்லுங்க? பெரியவர் யாரை விட பெரிய? அவ இவ அவ இவெல்லாம் பெரியவங்க இல்ல. ஆண்டவர் பெரியவர். அவர் எங்க இருக்காரு?
உனக்குள்ள இருக்கிற உன் ஜபத்துக்கு பதில் தரவரா இல்லையா? நீ விசுவாசம் உள்ள ஜபத்தை ஏறிடு. ஆண்டவரை கத்த பெரிய காரியங்களை செய்கிறவரா இருக்கிறார். சங்கீதம் 9:10 கத்தாவே மீ தேடுகிறவளை நீ கைவிடுகிறதில் ஆதலால் மத நாமத்தை நம்பி இருக்கிறவர்கள், நாமத்தை அறிந்தவர்கள். அவன் நாமம் என்ன? அதிசயம். அவன் நாமம் என்ன? உண்மையுள்ள நாமம். உன்னை என்னை உணர்த்துகிற நாமமா இருக்கிறத ஏசாயம் 30:6 வாசிக்கிற வேளையில அவர் ஆலோசனை கத்தரா இருக்கிறார். ஆண்டவரை கத்தார். இன்றைக்கு நீங்க நான் தேவஸ்தாமத்தில் காணப்படுகிற பிள்ளைகள் கைவிடப்பட்ட கலங்கர் ஒரு சூழ்நிலைக்குள்ள இருக்குமானால் பயப்படாதே. எதற்காக? தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை உங்களுக்கு எனக்கு தந்திருக்கிறதுல ஒரு தெளிவு உண்டாய் தேவனை துதிக்கணும். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். கத்தா நல்லவரா இருக்கிறார். ஏன்னா சங்கீதக்காரனுடைய காரியத்தை பார்க்கும்போது சங்கீதம் அதிகாரம்னு சொல்லக்கூடாது, பாட்டு. சங்கீத பாட்டு தீர்க்க தரிசன பாட்டு. ஆண்டவரை கத்தார் அதைத்தான் சங்கீதக்காரன் தாவி ஆடு வைத்து கொண்டிருந்த அவனை ஆண்டவரை கத்தார் கோலியாத்தை முறியடிக்க வைத்து அவனை கொண்டு பெரிய காரியங்கள் செய்தார். அற்பமாக எண்ணப்பட்ட உங்களை என்னைய ஆண்டவரை கத்தார் தெரிந்து கொண்டிருக்கிறார். எப்போ? உலக தோற்றம் முன்னே, உன் தாயின் கருவில உருவாகும் முன்னே தெரிந்து கொண்ட தேவ அன்பு வெளிப்படும். அவர் கைவிட மாட்டார். எப்படி? மறுபடியும் வாசிக்கிறேன். சிறுமைப்பட்டவனுக்கு கத்தார் அடைக்கலம் மனவர். நெருக்கப்படுகிற காலங்கள் அவரே தஞ்சமா. நெருக்கப்படுகிற காலம் நெருக்கப்படுவேன். பெரிய போராட்டத்தை சத்துரு வைக்கிறான். அங்கே இங்கே நெருக்கம். ஆனால் ஆண்டவரை மட்டும் பருவம் நெருக்கத்திலிருந்து விடுவிக்கிறதை நம்மோடு இருக்கிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பெரிய காரியங்களை செய்கிற தேவன் நம்மோடு இருக்கிறான். அதிசயத்தை காணப்படுகிற தேவன். சிறுமைப்பட்டவங்கன்னா அவமானப்படுத்தப்பட்டவங்க. சங்கீதத்தில் பார்க்க நான் சிறுமை எளிமையானவர். கத்தரோ என் மேல் நினைவா இருக்கிற உன்னை இன்னும் வெக்கப்படுத்தும் நினைத்தாலும் பயப்படாது. ஆண்டவர் வார்த்தை கொண்டு உன்னை காத்துக்கொள். தேவனை கத்தா நிச்சயமாகவே உன்னோடு இருக்கிறத அவர் வெளிப்படுத்துவார். அமலேக்கர் சொன்னார்கள், யாரை? ஈசாக்கை. நிச்சயமாகவே கத்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். நீர் கத்தாராலே ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீர் கத்தாராலே மனுஷன் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் சும்மா. ஆசீர்வதிக்க வாய கொஞ்சம் நேரத்தில் சாபிக்கும். நம்ம ஆண்டவர் அப்படி இல்லை. பெரிய காரியங்கள் உனக்குள்ளே எனக்குள்ளே செய்கிறாய். எதை நீ நிற்கிறாய், எப்படி நீ நிற்கிறாய், டோன்ட் நோ பேட். ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறதை நான் தக்க கவனிங்க. நான் சிறுமைப்பட்டவனுக்கு ஆண்டவர் சொல்கிறார், சிறுமைப்பட்டவனுக்கு கத்தார் அடைக்கலமானவர். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். ஏன்னா ஆண்டவர் எல்லாரையும் நோக்கி பார்க்கிறார். சங்கீதம் முழுதா வாசிங்க. நான் செய்தி எடுத்து வச்சிருக்கேன். கத்தருக்கு மயக்கமண்டாகட்டும். அதாவது சாலமோனில், அதாவது நீதிமொழிகளிலும் பிரசங்கியில் உள்ள ஒரு சில வசனம் இதை செய்யாத, ஏன் செய்யாத, எதுக்கு செய்யாதங்கிறதெல்லாம் இருக்கு. அது கத்தருக்கு சித்தமானா அது கொடுக்க ரொம்ப கஷ்டம். தொடர்ந்து 2-3 ஆராதனைக்குள்ளே இருந்தால் அது கொடுக்கறதுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா அது நமக்கு பிரயோஜனம். நீதிமொழிகளை பிள்ளைகளை வாசிக்க சொல்லுங்கள். டெய்லி நீதிமொழிகள் வாசித்து நல்லா ஜெபிச்சு படிக்க சொல்லுங்கள். கத்த பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் நான் நினைப்பதற்கு மேலா எண்ணுவதற்கு மேலா கிரியை செய்கிற வல்லமை அவருக்கு. ஆண்டவரை கத்தரை விசுவாசிக்கிறவளை கைவிட மாட்டார். நம்ம அவரை விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறீங்க எப்படி இருக்கணும்னா திடமானதாக இருக்கணும். எனக்கு ஒரு கருப்பா பூச்சை பார்த்தா ஐயோ முடிவாங்க. என்னங்க நான் ஐயோ கருப்பா பூச்சை அது ஒன்றை பார்த்து பயப்படுதுன்னா நீ அதை பார்த்து பயப்படுறிய. ஆமாங்க, கத்த நல்லவ. எனக்கு அப்படி இல்லை. திடமான வேட விசுவாசிகளுக்கு திடமனம் மனம். மற்றதுலலாம் இருப்பாங்க. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கறதுல மட்டும் திடமனம் இருக்காது. அடுத்தபடியாக பார்ப்பீங்கன்னா அவர் நாமத்தினாலே உனக்கும் எனக்கும் போராட்டங்கள் வரும். உண்மையை சொல்கிறதுனால, பரிசுத்தமாக ஜீவிக்கிறதுனால. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது இன்னைக்கு அநேக பிள்ளைகள் தங்கள் அனுபவத்தில் கண்டிருக்கிறாங்க. அதை காண கத்தர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். அதனால் அதை நம்ம மனதில் வைக்கணும். கத்த நன்மை தருகிறவராக இருக்கிற கத்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் நாமத்தினாலே துன்பப்படும் என்று சொல்லும்போது எதனால் அது துன்பப்படுகிறோன்னா
உண்மை நமக்குள்ளே இருக்கும்போது, பரிசுத்தம் நமக்குள்ளே இருக்கும்போது, கீழ்ப்படுதல் நமக்குள்ளே இருக்கும்போது நமக்கு விரோதமாக எழும்புவார்கள். அதை பற்றி பயப்படாதே, டோன்ட் worry. கர்த்தரை மட்டும் பார். வேதம் சொல்கிறது அவர்கள் அவரை நோக்கி பார்த்து வெட்கப்பட்டாங்கன்னு இருக்கா? மனுஷனை பார்த்தா தான் வெட்கப்படுவாய். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, பிரகாசம் அடைந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரகாசனா இருதயத்தின் நிறைவா, அகத்தின் அளவு முகத்தில் தெரியுமா? பெரிய காரியங்கள் கர்த்தர் செய்கிறவரா இருக்கிற, அற்புதத்தை செய்வார். சங்கீதம் 37, சங்கீதம் 37 ஆண்டவரை கர்த்தர் 25, நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயது உள்ளவன் ஆனே, ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறைந்து தெரிந்தேன் நான் காணவில்லை. சங்கீதக்காரன் தாவி சொல்கிறான், நான் இளைஞனா இருந்தேன், இப்போ கணவன் ஆயிட்டேன். நான் நீதிமான், அவரை விசுவாசிக்கிறவனை ஆண்டவரை கர்த்தர் கைவிட மாட்டான். அவனுடைய அப்பத்தை நீ ஆசீர்வதிப்பார். அவனுடைய மாப்பானை எண்ணக்காலையும் குறையாது. ஆண்டவரை கர்த்தர் சமூகத்தில் நிறைய பார்க்கிறோம். 67 விதவை வீட்டில் காணப்பட்ட காரியங்களை கூட பார்க்கிறோம். ஆண்டவரை கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யத்தான் முன்னே என்னை அழைத்திருக்கிறார். அவர் பெரியவர், அதனால அவரை மட்டும் பார்க்கணும். அவருடைய கரம் குறுகவில்லை, அவருடைய செவி மந்தமில்லை. தேவனுக்குள்ளே வந்தவர்கள் உலகத்தை பார்க்கக்கூடாது. தேவனுக்குள்ளே வந்தவர்கள் அந்த எண்ணம் இந்த எண்ணம் நமக்குள்ளே வரக்கூடாது. ஏன்னா அது நல்லதல்ல, அதனாலே நமக்கு பிரயோஜனம் இல்லை, அதனாலே நமக்கு நன்மைகள் வருவதில்லை. நம்ம இருக்கிற இதில் தான் தியானம். அதில் தீமத்தையை பார்க்கும்போது அப்போஸ்தலன் தீமத்தையை பார்க்கின்ற வேளையில் அவனுடைய காரியம், அவன் பாட்டி அம்மா சாட்சியாக இருந்தாங்க. நீ எப்படி இருக்கிற, உன் சாட்சி எப்படி இருக்கு? சாட்சி இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. சாட்சி அவசியம். உன் வீட்டார் உன்னை குறித்தான காரியத்தில் எதுவும் சொல்லுது, அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை சொல்லுங்க, பசங்க உங்களுக்கு தெரிந்த அவருக்கு முன்பாக உபகாரம் பண்ணுவேன். அவர் எப்பொழுது பார்க்குற மனுஷன் தான். இப்போ நான் தான் உங்களை பார்க்குறேன். ஆண்டவர் என்னையும் பார்க்குறா, உங்களையும் பார்க்குறா, சகலரையும் பார்க்குறேன். எப்படி பார்க்குறார்? பார்க்குறாரா இல்லையாம்மா? அதுதான் அதிசயம். அவர் கிரியைகள் அதிசயமானவர்கள். ஆண்டவரை கர்த்தர் இன்றைக்கு நம்ம கண்ணிருந்து குருடா போகிறோம், ஏன்னா விசுவாசிக்காதனால. விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பார். விசுவாசிக்கணும், விசுவாசம் வேணும். பேரளவில் அல்ல. ஆண்டவரை கர்த்தா வெறும் கிறிஸ்தவளா அல்ல, அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கும்போது அவர் இரக்கத்தை நாம் பெறலாம். சங்கீதக்காரனுடைய காரியத்தை பார்க்கும்போது கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பெரிய காரியங்கள் அவர் கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். அதனாலே தேவ தயவும் தேவ கிருபை பெருகும். அதிசயத்தை காணப்படுகிற தேவனுடைய இரக்கம் வெளிப்பட்டது என்று நாம் சொல்லலாம். சங்கீதம் 34 19வது வசனம். இதை அவனுடைய காரியத்தை பார்ப்பீங்கன்னா, தலைப்பை பார்ப்பீங்கன்னா, தாவீது அமலேக்குக்கு முன்பாக வேஷமாறின போது அவனால் துரத்தப்படுகையில் பாடின சங்கீத சத்துருவின் போராட்டத்தின் மத்தியில் காணப்பட்ட வேளையில், சத்துருவின் மத்தியில் போராட்டங்கள் வருமானா, அவர்களுடைய சதி ஆலோசனை வருமானா, நீ உபாசித்து ஜெபி. வேதம் சொல்கிறது, இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபாசத்தினாலும் அன்றி வேறு எவ்விதத்திலும் புறப்பட்டு போகாது. அல்லேலூயா. ஆண்டவரை கர்த்தர் பாருங்க, அந்த சங்கீதத்தில் 19 நீதிமானுக்கு வரும் துன்பம். நல்லா ரீடுவார் பைபிள். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், அநேகமான எண்ண முடியாது. ஆனாலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும் நின்று அவனை விடுவிப்பார். அல்லேலூயா. அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிற அவைகள் ஒன்று முறிக்கப்படுவதில்ல. உன்னை பாரு, நான் அப்படி செஞ்சிருவேன். வந்ததா? ஆண்டவரை கர்த்தர் காத்தாரா இல்லையா? யாக்கோபின் தேவன் உனக்கு எனக்கு உயர்ந்த அடைக்கலாம், அப்படியே நித்திய பையங்கள் உங்களுக்கு எனக்கு ஆதாரம். நீதிமன்ற எலும்பு முறிக்கப்படுவதில்லை. விசுவாசிக்கிறதுனால ஆண்டவரை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு சொல்கிற காரியத்தை நன்றாக கவனிங்க. மறுபடியும் நான் அதே சங்கீதத்தில் உள்ள வசனத்தை வாசிக்கிறேன். பாருங்க 17 பாருங்க, 34 17 நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா பத்திரங்களுக்கும் நீக்கலாக்கி விடுகிறார். நொறுங்குடைய இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து
நான் வரும் கொண்டு ஆவிகளை ரட்சிக்கிறா. நான் உன் கூட இருக்கேன், ஏன் பயப்பட? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லைன்னு சொல்லுவார். அடிமை அநேக தரிசனங்கள் கண்டு உங்கள் மத்தியிலே நான் வெளிப்படுத்தலோடு சொல்கிறேன். அநேக காரியங்கள் குறித்து இதற்காக ஜெபி, இதற்காக ஜெபி, இதற்காக ஜெபி, இதற்காக ஜெபி, இதற்காக ஜெபி என்று சொல்லுவார். அதை உங்கள் மத்தியில் அறிவித்திருக்கிறேன்னா நான் மட்டும் ஜெபிச்சா போதும், நீங்களே தெரிஞ்சிருக்கணும். நான் மட்டும் தெரிஞ்சா அதை ஜெபித்தா மட்டும் போதாது, எல்லாரும் ஜெபிக்கணும். கத்தருக்கு மகிமுண்டாகட்டும். பெரிய காரியங்களை கத்தராக தேவன் செய்கிறவராக இருக்கிறார். சரி, இந்த விசுவாசியோடைய காரியம் எப்படி இருக்கணும்னா திட மனதாக இருக்கணும். மனம் திடனாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும். பைத்தியன் ஆவே தேவன் தரவில்லை. இன்றைக்கு உபாகமத்தில் பார்ப்போம்னா கர்த்தர் நல்லவ, பெரிய காரியங்கள் உங்களுக்கு எனக்கு அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். உபாகமும் 31 அதிகாரம். ஒரு அதிகாரத்தில் ஆண்டவரை கர்த்தர் 6வது வசனத்தோடு பேசுகிறார். பாருங்க, கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். பாத்து நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள். எதனால பலன்? பரிசுத்த ஆவி உங்களை வரும்போது நீங்கள் பலன் அடைந்து சாட்சியா இருக்கத்தான் பரிசுத்த ஆவின் தந்திருக்கிறார். ஆவி அணமுட்டுங்க. நீங்க பலன் கொண்டு திடமனதாயிருங்கள், தைரியமா இருங்க. ஏன்? நான் உன் கூட இருக்கேன், நான் உன்னை விட்டு விலகல, நான் உன்னை கைவிடல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க? நல்ல வாய் திறந்து சொல்லுங்களேன். பெரிய காரியங்களை கர்த்தராகிய தேவன் செய்கிறார். அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். எவர்கள்? உனக்கு முன்னமல்ல என்ன இருக்கோ அவர்களுக்கு, யாரா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு பயப்படவும். ஐயோ, பெரிய ஆளா இருக்காங்களே, சவுல் கூட பயந்தான், எதுக்கு கோலியாத்துக்கு முன்பாக நிற்க. ஆனால் சின்ன தாவீது ஆண்டவரை கர்த்தர் அவன் மத்தியில் இருந்த நிமித்தமான காரியத்தில் அவன் இருதயத்தில் திடமானது இருந்தது. ஆண்டவரை கர்த்தர் தெரிந்து கொண்ட ஜாதியா இருக்கிற நீங்கள் நான் பயப்படாதீங்க. போராட்டவரை ஏன் அனுமதிக்கிறா? நீங்கள் நானும் பரிசுத்தப்பட அனுமதிக்கிறா. ஏன் அனுமதிக்கிறா? உங்களோடு என்னோடு இருக்கிற ஜாதி ஜனங்கள் உங்களை என்னை கண்டு கொள்ள அனுமதிக்கிறார். அல்லேலூயா. இத்தனை போராட்டத்தின் மத்தியில் இவ்வளோ உறுதியா இருந்தியானோ? தேவதாய் வெளிப்பட்டதா இல்லையா? கோலியாத்தை பார்த்துட்டு சொன்னான், நாயனா நாயா எதோட வர? கோலோடும் தடியோடு வரைய. நான் இன்னொரு காரியம் சொல்கிறேன் பாருங்க. எங்கள் வீட்டில் ஒரு 4 கோழி தான் இருக்கும். 4 கோழி முட்டை விடும். அதை பார்த்து எடுத்தால் தான் முட்டை, இல்லைன்னு கிட்ட கிடையாது, ஒன்றும் கிடையாது. அது விட்டால் தான் அங்கே கிடக்கும், காக்கா தூக்கிட்டு போயிடும். நானும் பார்த்தேன். கர்த்தருக்கு மகிமுண்டாகட்டும். இந்த குருவிக்காரங்க வச்சுருப்பாங்கல்ல உண்டிவில், வாதியாரையா கொஞ்சம் கவனிச்சுக்கிடுங்க. உண்டிவில் குருவிக்காரங்க வச்சுருக்காங்கல்ல, அவங்க உண்டிவில் நான் அந்தோணிகிட்ட சொன்னேன். அந்தோணி கூட சிரிச்சுட்டான். ஏன்னா அதை வாங்கிட்டு வந்து கர்த்தருக்கு மகிமுண்டாகட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன கல்லெல்லாம் எடுத்து வச்சு அந்த உண்டிவில்ல வச்சு அடித்தேன். காக்கா எட்டி கூட பார்க்கல. என்னை பார்த்தாலும் சரி, அந்த அந்த முண்டிவில பார்த்தாலுமே ஓடுது. ஏன்? குறிப்பாடிக்கிற காரியம். அவன் முன்னால் அப்படித்தான் நின்னான். எப்படி நின்னான்? தடியோடும் கோலோடும் நின்னான். வாக்கு தத்தம் உனக்கு எனக்கு தடி பரிசுத்த ஆவின் அபிஷேகம் பெற்றிருக்கீங்களா இல்லையா? ஆண்டவரை கர்த்தர் ஆவின் அபிஷேகத்தை தந்திருக்காரா இல்லையா? எஸ் ஆர் நோ? அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்? சபைக்குள்ள வரும்போது நல்ல உற்சாகமாக நிறைந்த ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அநேக தரிசன வெளிப்பாடு கிடைக்கும். இந்த சின்ன பிள்ளைகளெல்லாம் நல்லா கையை தட்டி பாட வைப்பீங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு நல்ல வெளிப்பாடு கிடைக்கும். அதை நீங்கள் ருசிச்சிங்கன்னா தெரியும். நான் மட்டும் ருசிச்சுட்டு உங்கள்கிட்ட சொல்கிறத விட நீங்களும் ருசித்தா அதில் ஒரு உற்சாகம் வரும்.
அந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவீங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மட்டும் மகிமை உண்டாகட்டும். நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள். அவர்களுக்கு பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். அவங்க வராங்க இவங்க வராங்க பார்க்காத. நம்பினா அவங்க கைவிட்டுருவாங்க. விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்க ஆயினும் ஐ ஃபீல் இட். இதை நல்லா உணர்ந்திருக்கேன், எனக்கு தெரியும். ஆனாலும் அவர் உன்னோடு வருகிறார். அவர் எப்படிப்பட்டவராக இருக்காருன்னா, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. கத்தரை தாப்பு மகிமைப்படுத்தலாமே. கொஞ்சம் கரத்தை தட்டி ஆண்டவரை கத்தர் நாமத்துக்கு மகிமைட்டாகத்தான். நான் ஒரு வீட்டுக்கு போனேன். அந்த டைமில் பார்க்கும்போது ஒரு கிறிஸ்தவ வீடு தான். அந்த பிள்ளை என்னட்ட சொன்னா, ஆண்டி நாங்கள் எப்போவுமே டிவியில் மெசேஜ் தான் கேட்போன்னு. நான் அதை அப்படின்னு பார்த்தேன். ஆனால் கடைசியில் அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது கிரிக்கெட் மேட்சை பார்த்துட்டு கையை தட்டுறாங்க. சொல்லாதே சொல்லாதே, சொல்லிடு உண்மையை எப்போதும் சொல்லிடு. சொல்லாதே சொல்லாதே, பொய் மாத்திரம் சொல்லாதே. சொல்லிடு உண்மையை எப்போதும் சொல்லிடு. உன்னையும் என்னையும் அழைத்தவர், உலக தோற்றம் முன்னமே தெரிந்து கொண்டவர். உன்னையும் என்னையும் அழைத்தவர், அவர் வார்த்தை என்றும் உண்மையுள்ளதே. அம்மே, அதனால் தான் வேதத்தை வாசிக்கிறோம். உண்மை 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 உண்மையாயிருக்கட்டும். நீ சொல்லும் வார்த்தை உண்மையாயிருக்கட்டும். சொல்லாதே. கத்த நல்லவ, கத்த நாமத்துக்கு மட்டும் மகிமை உண்டாகட்டான். நான் உடனே சொன்னேன், ஏம்மா எனக்கு டைம் ஆகுதுடான்னு ஒரு வீட்டுக்கு போனோம். நான் ஜெபம் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த பாட்டை தான் போடணும், இந்த சரணத்தை. சொல்லாதே. அவன் சொன்னாலே மறந்தாளா என்னமோ ஆண்டவருக்கு தான் தெரியும். நான் நிறைய யோசிப்பேங்க, தப்பாக நினைக்காதீங்க. எதை யோசிப்பேன்னா, கர்த்தருடைய வசனத்தை. மல்காவில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார், தூதனை அனுப்புவார். நீ பயப்படாதே. ஆண்டவரே, நீங்கள் பலம் கொண்ட திடமானதாயிருங்கள். அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். தென் அடுத்ததை நம்ம பார்க்கலாம். யோசுவா 1 அதிலே 8வது வசனம் பாருங்க. உபாகமம் 31:8. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். கவனிங்க, எந்த காரியத்துக்காக திகைத்து கலங்கி காணப்பட்டு கொண்டிருக்காரையோ சகோதரி, உண்மையிலே வேண்டாத எண்ணங்கள் உனக்குள்ளே வைக்காதீங்கன்னா ஆண்டவர் சொல்க, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். அவர் உன்னோடு இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். அல்லேலூயா அல்லேலூயா. பெரிய காரியங்களை கர்த்தராகிய தேவன் செய்கிறவராக இருக்கிறார். அவர் ஒருபோதும் உன்னை என்னை கைவிடாதவர். எவர் வாலிப பிள்ளை இருக்கிறா, அந்த பிள்ளைய குறித்து நான் சொல்லியிருப்பேன். சாட்சி கூட 2 சாட்சி. நாங்கள் கடந்த நாளில் அந்த அலமாதிக்கு பக்கத்தில் கத்தருக்கும் மகிமுட்டாக ட்ரெஸ்டில் பக்கத்தில் அந்த தம்பிக்கு தந்தேரி ஆந்தோனிக்கு ஏதோ ஒரு ஊர் பாக்கம், கொலப்பாக்கமோ கீழ்ப்பாக்கமோ கொலப்பாக்கமோ இங்கே இல்லை, அந்த பக்கம் ஜெபக்க நீ ஒரு பிள்ளை வீட்டில் ஜெபிக்க போயிருந்தோம். அங்கே ஒரு பையனுக்காக ஜெபிச்சிருந்தேன். நம்ம ஜெபிச்சுட்டு வந்திருந்தேன். அதாவது அந்த தம்பி பேர் இன்னொரு பேர் கத்தா நிலவராக இருக்கிறார். கத்தா நாமத்துக்கு மட்டும் மகிமை உண்டாகட்டும். கேன்சர் டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆனால் நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்தது நிமித்தமான காரியத்தில் நடந்தது என்ன தெரியுமா? நல்லா ஆயிட்டான். குண்டா இருந்தவன் ஒல்லி ஆயிட்டான். போன அந்த தண்ணி வந்து இந்த டைமில் அவங்க வீட்டுக்கு போகும்போது
தண்ணியில் இறங்கி தான் நடந்து போகணும், சேரும் சகதி தான். நான் அதை பற்றி பரவாயில்ல, வாடா போகலான்னு. ஆண்டி நல்லா வாங்க, நான் நீ பயப்படாத கவலைப்படாத கூட்டு போனோம். பிள்ளை பழுத்திருக்கான், எழும்ப முடியாது, கால் கையெல்லாம் வெடிப்பு. இந்த வியாதி நிமித்தம் அந்த காரியம் ஜெபிச்சுட்டு, அம்மா 40 நாள் ப்ரேயர் ஆயில் இருக்கு, நல்லா விசுவாசிச்சு போடுங்க, பயப்படாதுங்கன்னு. பட் இந்த வாரம் நாங்கள் போன வியாழக்கிழமை நாங்கள் போகும்போது அந்த பையனை பார்க்கும்போது அழகா நடந்து வந்தான், அழகா இருக்கான். கர்த்தருக்கு சாட்சி. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை, வாட் இஸ் த மீனிங்? மகிமை, க்ளோரி. அது என்னன்னா செத்து நாரி கடக்கிற காரியத்திலே தேவன் வெளிப்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனை கர்த்தர் உங்களை என்னை தெரிந்து கொண்டார் நோக்கத்தை நிறைவேற்றுவார். பெரிய காரியங்களை கர்த்தராகி தேவன் செய்கிற ஒரு இருக்கிறா. அடுத்தபடியா நீங்க பாப்பீங்கன்னா யோசுவா 1:5 வசனம், நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன் எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை. பலம் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்ற ஆணையிட்ட தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிடுவாய். தேவனை கர்த்தர் இன்றைக்கு சொல்றது என்ன? கவனி, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். உயிர் இருந்தால் தான், இல்லைன்னா ஒன்றுமில்லையா கோமா ஸ்டேஜ் போயிருமே. அது கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் தன்னாலே சாப்பிடுச்சு விடுவாங்க. கர்த்தர் நல்லவர். உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, ஏன்னா தேவன் உன்னோடு இருக்கிறதுனாலும். ஆண்டவரை கர்த்தர் எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நான் மோசையோடு இருந்தது போல, ஏன் மோசையோடு நேருக்கு நேரா என் வீட்டில் எங்கே அவன் உண்மை உள்ளவனாக இருந்தானோ அதோடு மட்டுமல்ல, அவன் எனக்கு இல்லை, என் சொந்த சிநேகிதன் என்று கூட ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதே போல் நம்ம இருக்கணும். உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் பலம் கொண்டு திடமானதாரு. யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடேனே. யார் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேனே. எப்படி மறப்பேன்? உன்னை அப்பம் பண்ணலாம், ஆனால் நீ உன்னை என்னையும் பிள்ளையேற பெற்ற பொக்கிஷமா தேவன் வைத்திருக்கிறா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பயப்படாதீங்க, திடன்கள் சீயோனை சேர்ந்தவர்கள் எருசலேமில் வாசமா இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டு இருப்பதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? சந்தோஷமா இருப்பான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரை கர்த்தர் பெரிய காரியங்கள் கர்த்தர் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். அதனால அடுத்தபடி பார்த்தீங்கன்னா நமக்கு சோதனை வேதனையை அவரும் அனுமதிக்கிறார். ஏன்னா ஆண்டவரை கர்த்தர் பெரிய காரியங்கள் உங்களுக்கு எனக்கு அவர் செய்கிறது நிமித்தமான காரியத்தில் சோதனை வேதனை வரும். அதனால பயப்படக்கூடாது. தேவ தயவும் கிருபை பெருகும் என்பதை உணர்ந்து கொள்ளணும். 2 கொரிந்தியரில் வாசிக்கிற வேளையில் 4 அதிகாரம் அப்போஸ்தலன் பவுல் கொரிந்தியர் சபைக்கு எழுதுகிற வேளையில் என்ன சொல்கிறார் பாருங்க. 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 8-9. எப்பக்கம் இருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போவதில்லை. எதனால? ஏன்னா ஆண்டவரை கர்த்தர் பாருங்க, பெரிய நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போவதில்லை, கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைவதில்லை. கலக்கம் வந்த உடனே எங்கே வருது? கலக்கம் எங்கே? இருதயத்துக்குள்ளே தான் வரும். வந்த உடனே அதையும் அதைத்தான் சொல்கிறாரு, பயப்படாது.
கர்த்தராகி தேவன் பெரிய காரியங்கள் உங்களுக்கு எனக்கு அவர் செய்தவராக இருக்கிறார். எல்லா தீங்குக்கு விலைக்கு காக்கிறவர். நான் எல்லாருக்கும் ஜெபிப்பேன், நீங்கள் தப்பாக நினைக்காதுங்க, ஒருத்தரையும் விட மாட்டேன். கர்த்தர் எதுக்கு சாட்சி. சில டைமில் வீட்டில் இருந்தானாக்கா 4-5 தடவை கூட நான் ஜெபிக்கிறது உண்டு ஒருவருக்கும். சில வெளிப்படுத்தலை கர்த்தர் தருவார், சிலருக்கு வெளிப்படுத்தல் இருக்காது. ஆனாலும் ஏதாவது வித்தியாசமாக நான் வெளிப்பாடு இருக்குமானாலும் அவர்களுக்கு என் மாதிரி கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா எச்சரிக்கை தாரார். நம்முடைய காரியம் தேவனை கத்தார் பெரிய காரியங்கள் செய்கிறார். இந்த கொரிந்தியர் சபைக்கு அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறாரு, இவர் எப்படிப்பட்டவராக இருந்தார். தேவ பிள்ளைகளுக்கு பகைஞனாக இருந்தவன், தேவ ஊழியர்களுக்கு பகைஞனாக இருந்தவன், அவர்களை கொல்லவும் அடிக்கவும் எழும்பினவன். ஆனாலும் ஆண்டவரை கத்தார் சந்தித்தார், ரட்சித்தார். ஆனாலும் அவனுக்குள்ளே பெரிய காரியங்கள் செய்தார். அவனை பார்க்கும்போது எல்லாரும் பயந்தாங்க. ஆனால் அவன் பின்பகுதியிலே சாட்சி கொடுக்கிறவராக இருக்கிறான். அதே போல தான் உங்களை என்னை சாட்சி வைத்திருக்கிறான். பெரிய காரியங்களை கத்தார் உங்களுக்கு எனக்கு செய்வார். அவர் ஒருபோதும் முன்னே என்னை கைவிட மாட்டார், ஒருபோதும் கடைசினவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார், ஒருபோதும். ஏன்னா அப்படின்னா அதுக்கு முன்னால் மற்றவங்க கைவிடலாம். பணத்தை நம்பி பாதி உலகம் வாங்கலாம், பணத்தினாலே பரலோகம் சேருவாயா? ஊசியின் காதில் ஒட்டகம் நுழையும், ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் புகுவதில்லையே. நீ விசுவாசியாக இருக்கணும், நீ விசுவாசத்தில் வளரணும். நீ விசுவாசத்தில் தானே பேயை துரத்த முடியும். பேய் என்ன பொல்லாத எண்ணம் சிந்தனை கவலைகளை கொண்டு போடுகிறது பேய் தான், சாசு தான். ஆண்டவரை கத்தார் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற காரியம் 9வது வசனம், துன்பப்படுத்தப்பட்ட கைவிடப்படுகிறது இல்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறது இல்லை. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுது எங்கள் சரீரத்திலே சுமந்து திரிகிறோம். ஆண்டவர் பாடுகளை பட்டு உயிர்த்தெழுந்தவர். நமக்கு அந்த பாடுகள் நிமித்தம் உயிர்த்தெழுதல் உண்டு. ஆண்டவரை கத்தருக்கு உண்டாகட்டும் பெரிய காரியங்கள் கத்த நமக்கு செய்கிறார். யோபோட காரியத்தில் பார்க்கணும், எவ்வளோ போராட்டம், ஒன்றுக்கு பின்னால் ஒன்று. அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் நண்பர்கள் ஆறுதல் இல்லை. ஆனாலும் ஆண்டவரை கத்த ஏன் கட்டின பொண்டாட்டி கூட சொல்ல, ஏயானு உயிரோடு இருக்கிறா, தேவனை தூச்சித்து ஜீவனை முடியானு. அது அந்த காலத்து பொண்டாட்டியில் இந்த காலத்து பொண்டாட்டியும் அப்படித்தான் இருக்காங்க. ஆமாங்க, நிறைய காரிய சபைக்குள்ளே வரும்போது சத்தியத்தை கேட்கும்போது கீழ்ப்படிங்க, ஆண்டவரை பாருங்க, ஜபத்தில் உறுதியாக இருங்க, வேறு எதையும் குறித்து கலங்காதீங்க. அடுத்தபடி பார்க்கும்போது யோசிப்பை கூட பார்க்கணும். அவன் அண்ணன் தம்பி எல்லாம் கைப்பூடப்பட்டவன். ஆனாலும் என்ன ஆண்டவர் எப்படி இருந்தார்? அவர்களுக்கு நன்மை தான் செய்தார், தீமை செய்யவே இல்லை. ஆண்டவரை கேட்கத்தார் எங்கே வந்து அவன் கண்ட சொப்பனம் நடந்தது. நானும் ஒரு சில சொப்பனத்தை கண்டுட்டு இந்த விஜய்கிட்ட சொல்லுவேன். எங்கள் விஜய்கிட்ட சொல்ல காரணம் என்னென்னா, கத்தா நாமத்துக்கு மட்டும் ஆகட்டும் அங்கே தான் போய் ஜெபிப்பேன். ஏன்னா ஒரு சில சொப்பனையும் இதுக்காக ஜெபிச்சுக்கணும், சிலது கொஞ்சம் தாமதிக்கானாலும் காத்து அது தாமதிப்பதில்லை. அப்போ நம்ம ஜெபிக்கணும். உங்களுக்கு தெரியும், சில அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நம்ம ஜெபிச்சிருக்கிறோம். நீங்களே என்னோட ஜெபிச்சிருக்கீங்க. ராஜீவ் மண்டலில் இருக்கவங்களுக்காக ஜெபிங்கன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? அதே போல் ஒரு முறை எங்கள் அப்பா இருக்கும்போது இந்த ஆத்மாக்காக ஜெபினார். எந்த ஆத்மானா எம்ஜிஆர் அப்போ உயிரோடு இருக்கார். எங்கள் அப்பாவுக்கு சினிமாக்காரன் அரசியல்வாதி எவனும் பிடிக்காது. ஆனாலும் இருந்திருந்து இவனுக்கா போய் ஜெபிக்கணும்னாரு. ஆனாலும் ஆண்டவரை கத்த நாமத்துக்கு மகிமட்டாகட்ட என் மகா அங்கே உட்காந்துட்டு, தாத்தா ஆண்டவர் நமக்கு சொன்னதை நம்ம செய்யணுமில்ல, ஆண்டவர் ஜெபிக்க சொன்னால் ஜெபிக்கணும்னு. அப்போ ஜெபிச்சோம். கொஞ்ச நாளைக்கு பிறகு கத்த சொன்னார், கத்தருக்கு மகிமண்டாகட்டும், உன் ஜெபம் கேட்கப்பட்டது, ஜெபி உன் ஜெபத்தை கேட்பேன். இதை கத்தர் கொடுத்த வார்த்தை. நீ போராடி ஜெபி, பயப்படாத, விட்டுறாத. போராட்டத்தை கூடாரத்துக்குள்ளே வீட்டுக்குள்ளேயே கொண்டு வருவான் சத்துரு, வெளியே இருந்து வரமாட்டான். ஆனால் வெளியே இருந்து வருவான். எப்படி வருவான்? டிங்னே வருவான். பார்த்துக்குங்க. அவங்க விசுவாசத்தோடு அவங்க நடந்து சொன்னால் அவங்க விசுவாசம் இல்லாதபடி உங்களை சொல்லி உங்களை கலக்குவாங்களெல்லாம். அட இதெல்லாம் எப்படி நடக்கும்? ஆபிரகாமை பார்க்குறோம், கர்த்தர் நல்லவர். அவன் விசுவாசித்தான், வயது சென்றவளாக இருந்து பிள்ளை பெற்று எடுக்கிறார்.
வாக்கு தத்தத்தின் பிள்ளையை பெற்றெடுக்கிறவளா இருக்கிறா. உங்களுக்கு எனக்கும் தந்த தேவன் உண்மையுள்ள தேவன். வாக்கு தத்தம் நிறைவேறும். நம்ம உண்மையாக இருக்கணும். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தில் அப்போ கொஞ்சம் மட்டும் உண்மையாக இருந்தால் போதுமா? எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்கும். பெரிய காரியங்களை கத்தராக தேவன் செய்கிறவராக இருக்கிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலன் பவுல் கூட உண்மையிலே தானியேலை பார்க்கலாம். தானியேலுடைய காரியத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னா அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான். அதான் அவனை உயர்த்த நினைத்தார். ஏன்னா அவனுக்குள்ள உண்மை இருந்தது. ஆனாலும் உயர்த்த நினைக்கும் போது அவனுக்கு விரோதமாக சத்துரு எழும்புகிறான். அதை பற்றி பயப்படாத. உன் வேலை ஸ்தலமா வீடா எதா இருந்தால் கர்த்தரை மட்டும் பாருங்க. ஆண்டவர் பெரிய காரியங்கள் உங்களுக்கு எனக்கு அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்வார். ஏன்னா உனக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிற பெரியவர். தானியேலுடைய காரியத்தில் பார்க்கும்போது அவன் முன் செய்து வந்தபடி ராஜா அவன் சிலையை வணங்கலை. முன் செய்து வந்தபடியே 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிக்கிட்டு மேலே திறந்து எல்லாரும் பார்க்கட்டும். உன் ஜபத்தை கேட்கிறவன் சங்கீதம் 65:2 உன்னோடு என்னோடு பேசுகிறவரா இருக்கிறா. ஜபம் கேட்கப்படலைன்னு நினைக்காத. ஜபத்தை கேட்கிற உனக்குள்ளே இருக்கிறா. உயிருள்ளவரா இருக்கிறா. உன் ஜபத்துக்கு பதில் தருகிறவரா இருக்கிறா. அவர் அதிசயமானவர் என்பதை உணர்ந்து கொள்ள அறிந்து கொள்ள. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பெரிய பெரிய காரியங்களை உங்களுக்கு எனக்கு அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதனாலே கர்த்தர் அதிசயத்தை காணப்படுகிறவராக இருக்கிறார். காண்கிறவர் கைவிடாதவராக இருக்கிறார். ஏன்னா அவனுக்குள்ளே என்ன இருந்தது கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். யோசேப்பனுடைய காரியத்தை நாம் பார்க்கும்போது அவனுக்குள்ளே பரிசுத்தம் இருந்தது. ஏன்னா அவன் நல்லவனாக இருக்கிறவனால கெடுக்க ஒரு காரியத்தை வரும்போது அவன் பரிசுத்தத்தை இழக்காமல் சிறைச்சாலையில் காணப்பட்டவனாக இருந்தான். சிறையில் வைக்கப்பட்டான். ஆனாலும் ஆண்டவரை கேட்கத்தார். இந்த நாட்களே நமக்கு சொல்கிற தானியேல் கார் முன் செய்து வந்தபடி 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு. ஏன்னா நான் ராஜா நிறுத்தின சனையை பழங்காமல் தன் தேவனுக்கு முன்பாக நம்ம ஆண்டவருக்கு முன்பாக நம் கர்த்தருக்கு முன்பாக ஆண்டவரை கேட்கத்தார். பெரிய காரியங்கள் உங்களுக்கு எனக்கு செய்கிறவராக இருக்கிறார். அதிசயத்தை காணப்படுகிற தெய்வம் உங்களில் என்னில் அதிசயம் காணப்படும். நான் உங்களை அதிசயங்களை காணப்படுவேன் என்று சொல்லியிருக்கிறேன். உங்களை கொஞ்ச நேரம் சிந்தித்து பாருங்களேன். நீங்கள் ஆண்டவருக்கு வராதுக்கு முன்பும் ஆண்டவருக்குள்ள வந்த பிறகும் உங்களுக்குள்ளே உங்கள் கிரியை மாறுதல் எப்படி இருக்கிறது? மாறுதல் இருக்கா இல்லையா? மாறுதல் இருக்கு. மாறுதல் இருக்கிறதுனால தானே ஆண்டவரை கர்த்தர் பெரிய காரியங்கள் கர்த்தர் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். அந்த மாறுதலில் வளரணும். தேவனை வெளிப்படுத்தணும். உண்மையிலே நீங்களும் நான் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லணும். விடுதலை அவர் வசனத்தின் மூலம்தான் வரும். அவர் வார்த்தையின் மூலம்தான் வரும். அதை விசுவாசிக்கும் போது வரும். அதை நாம் பற்றி கொண்டு நடக்கும்போது நமக்கு வரும். அதை நினைக்கணும். தானியேல் உண்மையாக இருந்தது நிமித்தமான காரியத்திலே அங்கே நடந்த காரியம் என்ன என்று பார்க்கும்போது ஆண்டவரை கர்த்தர் சிங்கத்தின் கிவியில் யாரை போட்டாங்கம்மா? அவனுக்கு விரோதமாக எழும்பினவங்களை போட்டாங்க. ஆனாலும் சிங்கத்தின் கெபிக்குள்ளே காணப்படுது. இன்றைக்கும் தேவனும் உனக்கும் எனக்கும் சில காரியத்தை அனுமதிப்பார். நான் உண்மையாக தானே இருக்கேன், ஒழுங்காக தானே இருக்கேன், நான் நல்லா தானே இருக்கேன். இன்னைக்கு அநேக பிள்ளைகளுடைய காரியம் அப்படிதான். இப்படியே சொல்லும்போது அதை பின்னால் கொண்டு போயிடக்கூடாது. ஆண்டவரை கர்த்தர் அந்த நாட்களை தானியேல் சிங்கத்தின் கெபியிலே போடுவதற்கு முன்பாக. ஏன்னா நம்ம ஆண்டவர் தூங்குறவர் அல்ல. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. பாருங்க கர்த்தர் நல்லவர். இந்த 6ஆம் அதிகாரத்தில் தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது பத்திரத்தில் கையெழுத்து வச்சுட்டாங்க. ஆனாலும் அவன் முன் செய்து வந்தபடி எதற்கும் பயப்பட, மனுஷனுக்கு பயப்படல. மொர்தெகாய் கூட அவன் கூட அப்படிதான் ராஜாவின் அரண்மனையின் வாசல்லே காத்து கொண்டு இருந்தான். ராஜாவின் அரண்மனை வாசல்ல காணப்பட்ட காரியத்தை நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஆண்டவரை கர்த்தர் அவன் யூத குலத்தானா இருக்கிறதுனால விக்கிர கிரிகளுக்கு தன்னை விலைக்க காக்கிறவனா இருக்கிறான். யூத குலத்தானா இருந்தார். அப்பதான் உபாச ஜபல்லாம் எஸ்ஸர் புஸ்தகத்தில் வாசிக்கிற விளையில ராஜா கூட சொல்லுவான், எங்கே இருக்கானா அவனுக்கு விரோதம் எழும்பின ஆமான் என்ன பண்ணுறான்னா அவங்க வீட்டு பக்கத்துலேயே 50 முழத்தில் என்னது தூக்க மரம். ஏன்னா அவன் என் வீட்டு பக்கத்தில் அழுது சாப்பிட்டணும். ஒன்று என்ன அப்படி கைவிட மாட்டார்.
உன் ஜபத்திற்கு என் ஜபத்திற்கு நம் ஜபத்திற்கு பதில் தருவார். நடந்த காரியம் என்ன? அவன் பொண்டாட்டி பிள்ளைகளெல்லாம் ஆலோசனை கொடுக்குறாங்க, நண்பர்லாம். ஆனால் கடைசியில் இவனுடைய காரியத்தை பார்க்கின்ற வேளையில் எந்த காலம் நான் செய்தேனே உண்மை மறைக்கலைன்னு நினைக்காத. மொத்தக்காலுடைய காரியத்தை எஸ்தர் சொல்லியிருந்தாலும் கத்தருக்கு மகிமண்டாகட்டும். ராஜா மறந்து போனார். நம்ம ஆண்டவர் மறக்கலை. நம்ம ஆண்டவர் நினைத்திருக்கிறான். நம்ம ஆண்டவர் நினைத்திருந்து அவர் கிரியை செய்கிறவராக இருக்கார். நம்ம ஆண்டவருடைய மகிமை பெரிதாய் விளங்கும் என்று அறியணும். ஆண்டவரை கத்தர் என்ன சொல்கிறான்னா, ஆமானுடைய காரியத்தை பார்க்கும்போது நீ போ, எங்கள் அரண்மனை வாசலில் உட்கார்ந்துருக்க மொர்தெகாயை கூட்டு வா. ஏன்னா ஆமான் என்ன சொல்றா, ராஜா வஸ்திரம் ராஜா குதிரை எல்லாத்தையும் வச்சு ராஜா மாதிரி அவனை அலங்கரிக்கணும். ஆனால் ஆண்டவரை கத்தர் பெரிய காரியங்களுக்கு தான் செய்கிறார். நடந்த காரியம் என்ன? ராஜா வருகிறான். அந்த வேளையில் கண்ட காரியம் என்ன? கத்தர் நல்லவர், பெரிய காரியங்களை கத்தர் செய்கிறார். யார் ஆலோசனை கொடுத்தாங்களோ அவங்களே பின்னால் சொல்கிறார்கள், அவன் யூத குலத்தானா அவனை மேற்கொள்ள முடியாது. நீ உண்மை உள்ள கிறிஸ்தவனாக இருந்தால் உன்னை மேற்கொள்ள முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க, பயப்படாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரை கத்தர் உன் கண்ணீருக்கு நம் கண்ணீருக்கு அவர் பதில் கொடுக்கிறவராக இருக்க. பெரிய காரியங்களை உனக்கு எனக்கு செய்ய. அவன் யூத குலத்தானால் யார் ஐடியா கொடுத்தவங்க? இவன் என்ன செய்யறான்? அடி ஆண்டவரை தான் பார்க்குறான். வழக்காட போல, சண்டை போட போல, யுத்தம் யார் உடையது? இன்று காணி எக்தியனை என்றுமே காண மாட்டான். வாட் இஸ் மீன்? என்றுமே. கத்தர் உனக்கா யுத்தம் செய்வா. யார் எனக்கு துணை? யார் பாப்பா? நீ கவலையே படாத, கத்தர் உன்னோடு இருக்கிற. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? தானியலுடைய காரியம் அப்படிதான், சிங்கத்தின் கேபிக்குள்ள. ஆனாலும் தானியல் பார்த்த ராஜா என்ன சொன்னார்னா, உண்மையில நான் அதிகமாக வாசிப்பேன். தானியல் 6ஆம் அதிகாரத்தில் 14. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியலை கொண்டு வந்தால் அவனை சிங்கத்தின் கைப்பிலே போட்டார்கள். ராஜா தானியலை நோக்கி என்ன சொல்கிறா? எல்லாரும் பயப்பட தருங்க. தானியல் 6ல் ராஜா தானியலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். அடுத்தது சாட்சி கேட்க சாட்சியா வைக்கிறவரா இருக்கிறார். என்ன பாருங்க, அடுத்தது பாருங்க. அங்கே கொண்டு போட்டு ஒரு கல்லையை வச்சுட்டாங்க. ஒரு கல் கபின் வாசல் மேலே கொண்டு வைத்து வைக்கப்பட்டதை தானியை பற்றி தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்தினால் தன் பிரபுவின் மோதிரத்தினாலே அது போட்டான். அதுக்கப்புறம் பாருங்க, பின்பு ராஜா தன் அரண்மனைக்குள்ளே போய் இரவு முழுவதும் போஜனம் பண்ணாமலும் கீழே வாத்தியம் முதலாவது தான் நமக்கு முன்பாக வரவிட்டாமல் இருந்தான். அவனுக்கு நித்திரை வராமல் போயிட்டு இந்த வசனத்தை கொஞ்சம் சொன்னோம்னா ஒரு இக்கு வச்சு பேசுவாளுங்க பாருங்க. விசுவாசிங்க ஆவிக்குரியவளுக்கு எங்க நடக்கு? உன்னை நீ பத்திரப்படுத்து, உன்னை நீ பாதுகாத்துக்கொள். முழுவதும் போஜனம் பண்ணாலும் இதோ இஸ்ரவேலை உன்னை என்னை காக்கிறவ போஜனம் பண்ணாமலும் அங்கே என்ன செஞ்சார்? தூங்காமல் இருந்தார். காலமே வெளுக்கும் நேரம் வந்தபோது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபின் தீவிரமாக போனான். ராஜா கெபின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாக தானியலை நோக்கி, எப்பா நீ நல்ல பிள்ளைதாம்மா, நீ நல்ல பிள்ளைதான், எல்லாத்துலேயும் உண்மை இருக்கு. ஆனாலும் இந்த போராட்டத்தில் உன்னை அனுமதிச்சுட்டேன்னு நீ பயப்படாது. எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க? பெரிய காரியங்களை கத்த உண்மை கொஞ்சத்தில் உண்மை அநேகத்தில் ஆசீர்வாதத்தை கத்த தருகிறாதா. துயர சத்தமா தானியலை கூப்பிட்டு, தானியலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டார். அவன் சாக கொடுக்கல ராஜா. ஆனால் இன்றைக்கு ஆண்டவரை கத்தர் மாமிச சத்தில் நீதிக்கு பிழைத்திருக்கிற உங்களை என்னை பார்த்து சொல்கிறான், பயப்படாத, ஜபத்தை விட்டுறாத. ஜபத்துக்கு கத்தர் பதில் தருவார். உள்ளே இருந்து ஒரு சத்தம் இருக்கிறது. என்ன? தானியேல் ராஜாவே
எப்படி சொல்கிறான் பாருங்க, நீர் என்று வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவளின் வாயை கட்டி போட்டார். எதனாலே? ஏன்? எதுக்கு? அதென்னவென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். மனுஷன் அவனுக்கு முன்பாக நிறுத்தலை, கர்த்தரை காணப்பட்டேன். அம்மா கம்மா நாருவி ஆத்திரா மாவி ஆத்திரா, நீ அமர்ந்திருந்து பாரு, நானே உன் தேவன் என்று கண்டு கொள்வான் என்று சொல்கிறான். தேற்றுகிற தேவன் தேற்றவளன் உனக்குள்ளே தேற்றுக்கிறா, உயிர்ப்பிக்கிற ஆவியான உன்னோடு இருக்கிறான். உயிர் தழுந்த தேவன் உனக்குள்ளே இருக்கிறா, பெரிய காரியங்களை செய்கிறவன். மாவி ஆத்திர மறைபொருளை வெளிப்படுத்தின தேவனா, நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிறா. பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமுண்டாகட்டேனா, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டிப்பட்டார். அது என்னவென்றால், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனை காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாக நான் நீதி கேடு செய்யலை. ஆண்டவருக்கு முன்னாலும் கர்த்தருக்கு முன்னாலும் மட்டுமல்ல, மற்ற வேலை ஸ்தலமாக எதாக இருந்தாலும் உமக்கு முன்பாக நான் எதுவும் செய்யலை. அதனால் கர்த்தருக்கு மகிமுண்டாகட்டும். எனக்கு அருமையான தேவப்பிள்ளை, 2024 வருஷம் மனுஷன் கைவிட்டுட்டான், மனுஷன் கைவிட்டுட்டான்னு நினைக்காத. யார் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். யார் உன்னை மறந்தாலும் நம்ம ஆண்டவர் நம்மை மறக்கவே மாட்டார். ஆண்டவரை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு சொல்கிறத நன்றாக கவனிங்க. புலம்பல், எரேமியா புலம்பல்ல 3ஆம் அதிகாரத்தில் 31வது வசனம். கர்த்தனால பாருங்க, ஆண்டவர் என்றைக்கும் கைவிட மாட்டார், என்றைக்கும். அதுக்கு முன்னால் பாருங்க, தன்னை அடிக்கிறவனுக்கு தன் கன்னத்தை காட்டி நிந்தையால் நிறைந்திருப்பானாக. ஆண்டவரை கர்த்தர் அப்போ அடிக்கிறவனுக்கு கன்னத்தை கொடுத்தார். இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? தேவ பிள்ளையே, ஆண்டவரை கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். நீ கர்த்தரை தேடுகிறதுனால உன் ஜபத்திற்கு எப்படி நீ விசுவாசிக்கணும், நீ பயப்படாது. அதே வேளையில் திடமனதாயிரு. அதோடு மட்டுமல்ல, அவர் நாமத்தினாலே உனக்கு துன்பங்கள் துக்கங்கள் வேதனைகள் வரும், அதை குறித்து பயப்படாது. ஆண்டவர் வெளிப்படுவார். அக்கனியின் மத்தியில் வெளிப்பட்டாரா இல்லையா? சாதரக் மேஷாக் ஆபேத்நேகோ ஆண்டவரை கர்த்தர் அங்கே வெளிப்பட்டவர்களாக இருக்கிறார். பார்க்குறோம் இல்லையா? கண்களை மூடுவோமா, கர்த்தரை நோக்கி பார்வோமா. பெரிய காரியங்களை கர்த்தர் நாமத்துக்கு மகிமை, பெரிய காரியங்களே கர்த்தர் உங்களுக்கு எனக்கு செய்கிறவராக இருக்கிறார். உந்தன் அன்பை நினைக்கும் போது எந்த உள்ள உருகுதையா, உந்தன் அன்பை நினைக்கும் போது என் கண்களெல்லாம் கண்ணீரால் நிறையுதையா, என் கண்களெல்லாம் கண்ணீர் நிறையுதையா. உந்தன் அன்பை நினைக்கும் போது கல்வாரி சிலுவையிலே எனக்காய் கதறிடும் தூய அன்பு, கல்வாரி சிலுவையிலே எனக்காய் கதறிடும் தூய அன்பு. காயத்தின் தழும்புகளா என் வியாதிகளை விடுவிக்கும் அன்பு, காயத்தின் தழும்புகளா என் வியாதிகளை விடுவிக்கும் அன்பு, என் வியாதிகளை விடுவிக்கும் அன்பு. உந்தன் அன்பை நினைக்கும் போது எந்த உள்ளம் உருகுதையா, உந்தன் அன்பை நினைக்கும் போது கண்களெல்லாம் கண்ணீரால் நிறையுதையா, கண்களெல்லாம் கண்ணீரால் நிறையுதையா. தாய் என்னை மறந்தாலும் மறவாத தேவ அன்பு, தாய் என்னை மறந்தாலும் மறவாத தேவ அன்பு, தந்தை என்னை கைவிட்டாலும் கைவிடாத நேசரின் அன்பு, தந்தை என்னை கைவிட்டாலும் என்னை கைவிடாத நேசரின் அன்பு, என்னை கைவிடாத
இணையாக நேசரின் அன்பு இந்த நண்பை நினைக்கும் போது எந்த உள்ள உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கும் போது அல்லேலூயா கண்கள் எல்லாம் கண்ணீரால் நிறையுதையா கண்கள் எல்லாம் கண்ணீர் நிறையுதையா வாக்கு தத்தம் கொண்டு என்னை வாழ வைக்கும் தகப்பனின் அன்பு வாக்கு தத்தம் கொண்டு என்னை வாழ வைக்கும் தகப்பனின் அன்பு வாக்கு கடங்காத பெருமூச்சோடு வேண்டுதல் செய்திடம் கர்த்தரின் அன்பு வாக்கு கடங்காத பெருமூச்சோடு வேண்டுதல் செய்திடம் கர்த்தரின் அன்பு நன்மை நினைக்கும் போது எந்த உள்ளம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கும் போது கண்கள் எல்லாம் கண்ணீரால் நீரையுதையா என் கண்கள் எல்லாம் கண்ணீரால் நீரையுதையா கொஞ்சம் எழும்பி இப்போ கத்தரை நம்ம நோக்கி பார்ப்போம். ஆண்டவரை கத்தார் அந்த பிள்ளைக்கா நம்ம சொன்ன பாருங்க, ஐஏஎஸ் முடித்த பிள்ளை, கலெக்டருக்கு படித்த பிள்ளை, வேலை இல்லாதபடி அதிகமாய் பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. தாய் அழுகிறா, தகப்பன் உடைய கிரிகளெல்லாம் ரொம்ப வித்தியாசமானது. தாய் அழுகிறா, ரெண்டு காரியம் ஆண்டவரை கேட்கத்தார். இப்போ என்ன, அவளுக்கு வேலை வந்துருச்சு, வீட்டில் இருந்து கூட செய்யலாம். அவங்க ஆர்டர் கொடுத்தாங்கன்னா வீட்டில் இருந்து கூட செய்யலாம். ஏன்னா கர்த்தரை நோக்கி பார்க்க வேகம் பண்ணுற திரளான சாட்சிகள் உங்களை என்னை சூழ்ந்து கொண்டு இருக்க பாரமான யாவற்றையும் உன்னை என்னை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை முடிக்கிறவரும் தொடக்கினவர் முடிக்கிறமாகிய இயேசுவை நோக்கி உனக்கு எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையோடு எங்களை தாழ்த்துக்கிறோம். காண்கிறதை உன்னை கைவிடாது காத்திருக்க ரெண்டு காரியம் நன்மை. உன் வாலிப மகள் நிமித்தம் உனக்குள்ள வேதனை தாய்த்து போக்காத விசுவாசி காத்திரு என் மனை கண்ணீருக்கு பதில். என் மகளை கால்களில் வலியோடு காணப்படுகிற உன்னை விடுவித்திருக்கிறேன். உன் வேலையில் கவனமாயிரு. என் மகளே, நான் உன்னோடு இந்த பெரிய காரியங்கள் செய்வேன். என் மகனே, நான் உனக்கு தூரத்தை நற்செய்தி கொண்டு உன்னை அலங்கரிப்பேன். உன் துக்கான் சந்தோஷமாய் மாறும் என்று கர்த்தர் சொல்கிறார். எங்களை தாழ்த்தருகிறோம், நிலநடுக்கங்கள் உண்டாகுமா? அதே வேளையில் மழையினாலும் அழிவு, பனியின் மித்தம் பாதகமான அதிகமான பாதிப்பை உண்டாக்குற வியாதிகள் பெருகுமா? ஆண்டவரை கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை இதயத்தில் வைத்து நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தருடைய கரம் குறுக்கவில்லை, அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆம். உன்னதமானவர் நம்மோடு கூட இடைப்பட்ட வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. ராஜாதி ராஜாவுக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. பரிசுத்த தெய்வம் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபத்திலே தரித்திருந்து நிலைத்திருந்து ஜெயித்து எடுக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டவர்கள். அழைக்கப்பட்ட அழைப்பிலே நாம் நின்று கர்த்தருடைய மகிமையை காண வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் இல்லாத பட்சத்தில் ஜெயத்தை காண முடியாது. நாம் மேய்க்கர் சொல்லுவதால் உலக பிரகாரமான மனுஷனை மனுஷியை போல கலங்கி தவிப்பதற்காக அல்ல, எப்பொழுதுமே பயப்படாது என்று சொன்னவ, கலங்காது என்று சொன்னவ, திடமனதாக இருங்கள் என்று சொன்னவ, திகையாது என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இருக்கிறவராய் இருக்கிறவ எங்கே இருக்கிறார்? உனக்குள்ளே இருக்கிறார். அவர் பெரியவரும் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறபடியாய் அவர் நம்மோடு இடைப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையின் பலனை நாம் அனுபவிக்க கர்த்தருடைய கருத்துக்குள்ளாய் அவருடைய பலிபீடத்தில் ஒப்பு கொடுப்போம். மேஹசோ நகராக்கதுவால் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தம்பி விசுவாசம் ஜெபம் பண்ணுங்கம்மா. நன்றி 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 செலுத்துகிற ஐயா.
இதோ வார்த்தையாக தேவன் மாம்சமாகி தகப்பனே கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணினீர். உம்முடைய மகிமையை நாங்கள் கண்டோம் தகப்பனே. அப்பா, அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறையா. நாங்கள் நம்பியிருக்கிறபடியே தேவனாகிய கர்த்தருடைய பிரிய எங்கள் மீது இருப்பதாக. இயேசுவின் ரத்தம் செய்யோம், இயேசுவின் ரத்தம் செய்யோம், இயேசுவின் ரத்தம் செய்யோம். இயேசு கிறிஸ்தின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். நாம் யாவரும் ஒருமித்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட ஒவ்வொரு பரிசுத்தவான்களோடு கூட இருந்து அவருடைய வருகை பரியந்த நம்மை வழிநடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.